அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்த்து யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுலையும், அதற்கு பிறகு திமுக கட்சி எதிர்த்து யாருமே எந்த விஷயத்தையுமே பண்ணிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹிட்லர் ஆட்சி போல தன்னை யார் எதிர்த்து விமர்சனம் பண்ணாலுமே அவங்கள சிறையில் போட்டு சிறையில் பல்வேறு கொடுமைகளை கொடுத்து சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு திமுக கட்சியை குறித்து பேசுறதுக்கே அவங்க பயப்படணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்தபோது நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணி கைதானவங்க மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அப்படின்னு நம்ம அனைவருமே செய்தி வாயிலாக பார்த்துருப்போம். அதில் முக்கியமான ஒரு நபராக சாட்டை துறைமுருகன் தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு தருணத்திலேயே சவுக்கு சங்கர் கைதாகி இருந்தார். தற்போதும் சவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் கைது பண்ணுறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் நிறுவனத்தை எதிர்த்து அவர் குறிப்பிட்ட பல விஷயங்கள் ரொம்ப உண்மையாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயினில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மூலம் அதில் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற எல்லா பட்டியலுமே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் அவரை கைது பண்ணி வாய் பேச விடாமல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க காவலர்கள். இப்படி நாம் தமிழ் கட்சி தான் அவங்களை அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால பல்வேறு சிக்கல்களை கொடுத்துமே நாம் தமிழ் கட்சியை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை பார்த்தீங்கன்னா நேரடியாகவே நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகளுக்கு திமுக நிர்வாகிகள் தந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னா திமுகவில் அவங்கள சேர்த்துக்கிறதோடு நிறைய பணம் தர்றதாகவும் முக்கியமான பதவிகள் கொடுப்பதாகவும் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் ஆஃபராகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்று இந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கணும் அல்லது நாம் தமிழ் கட்சியிலிருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா மூளை செலவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நாம் தமிழ் கட்சி மேலே பற்று கொண்ட நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மறுக்கிறதும், அதற்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சீமான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு சீமான் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் யார் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு கட்சியிலிருந்து விலக போகிறாரு அப்படின்ற விஷயத்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புலையோ அல்லது நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய பொதுக்கூட்டங்களையோ சீமான் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.